Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் மற்றும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் குவிந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பரமபத வாசலை கடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாளான இந்நாளில் வைணவ ஆலயங்களில் சொர்க்க வாசல் திறக்கப்படும். இந்த நாளில் வைகுண்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதாகவும் அதன் வழியே சென்றால் மறுபிறவி இருக்காது என்பதும் நம்பிக்கை. அந்த வகையில் அதிகாலை பெருமாள் கோயில்களில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ராப்பத்து முதல் நாளில் உற்சவர் நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ரங்கா ரங்கா கோஷத்துடன் நம்பெருமாளை தரிசனம் செய்த பக்தர்கள் பரமபத வாசலை கடந்து சென்றனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலில் சொர்க்க வாசல் திறப்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை பரமபத வாசல் வழியாக வந்த பெருமாளை பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை 1:40 மணிக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட பிரபலங்கள் தரிசனம் செய்தனர். காலை 5 மணி முதல் சொர்க்க வாசல் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்த பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு வைகுந்த வாயிலில் இருந்து தீபமலைக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டபடி சொர்க்க வாசலை கடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். நடுநாட்டு திருப்பதி என பக்தர்களால் போற்றப்படும் கடலூர் திருவந்திபுரம் ஸ்ரீ தேவநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் முதலில் பெரிய பெருமாள் சொர்க்க வாசலை கடந்து செல்ல அவரை தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சொர்க்க வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அஷ்டபூஜம் பெருமாள் திருக்கோயிலில் அதிகாலை சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் முழுவதும் வண்ண மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
கோவை மாவட்டம் காரமடையில் 1000 ஆண்டுகள் பழமையான அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் அரங்கநாத பெருமாள் பரமபத வாசலை கடந்து வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மதுரை அழகர் கோயில் கள்ளழகர் திருக்கோயிலில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிய கள்ளழகர் சொர்க்கவாசலை கடந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் கோட்டை அழகிரிநாதர் சுவாமி திருக்கோயிலில் சொர்க்க வாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா முழக்கத்துடன் பரம வாசலை கடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத திறப்பு விழா காலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. கல்கருட தலமாக போற்றப்படும் நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவர் சீனிவாச பெருமாள் வஞ்சுளவல்லி தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பரமபத வாசலை கடந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 300 ஆண்டுகள் பழமையான கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சொர்க்க வாசல் வழியை சென்று பெருமாளை தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் 400 ஆண்டுகள் பழமையான பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பரமபத வாசல் திறக்கப்பட்டது. உற்சவர் பெருமாள் சொர்க்க வாசலை கடந்து வந்து அருள் பாலிக்க பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை தரிசனம் செய்தனர். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.